தேர்ஸ்டே மார்னிங் வெனஸ்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த ப்ரெக்னென்சி கிட்டு வந்துட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொடுத்தாங்க. போய் செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். தேர்ஸ்டே மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்படி தான் வந்து இருந்துச்சு. மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 6 மணிக்கிட்ட ஆக போகுது. எந்திரிச்சு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நைட்டு சன்னா வந்து ஊற வச்சுருந்தேன். நம்ம வீட்டுக்குள்ளே குருவி வந்து அழகாக கூடு கட்டிகிட்ருக்கு அந்த ஃபேனுக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சன்னா வந்து வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி சன்னா பிரியாணி தான் வந்து செய்ய போகிறேன். பால் வந்து காய வச்சேன். அது கடைசியில் பார்த்தா திரண்டு போச்சு. 1 வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, 3 வாட்டி காய வச்சுமே 3 பாக்கெட்டும் வேஸ்ட்டாக போச்சு. கடைசியில் கீழே தான் வந்து ஊற்றினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, சுக்குமல்லி காப்பி வந்து போட்டு எப்போதும் போல் அதை வந்து குடிக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, சைட் பை வந்துட்டு கொண்டக்கடலை பிரியாணி வந்து செய்கிறதுக்கு அதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு நெய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி மசாலா தூள் வந்துட்டு ஆல்ரெடி ஆச்சி பிராண்டு வந்து என்கிட்ட இருந்துச்சு. அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் வந்து போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சன்னா வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். வேக வச்சுட்டு தான் நான் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினா இது எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு இதில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 1 1/4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கணும். நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி கிட்ட நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப பழைய அரிசி அதனால நின்று வேகும் அப்படிங்கிறதுனால ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தம்மில் போட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி சன்னா பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நெய் ஊற்றிட்டு லைட்டாக வந்துட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சோறு வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாகவே வந்துருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 பாட் ரைஸாக சன்னா பிரியாணி வந்து செஞ்சு அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் ரைத்தா வச்சு அவங்களுக்கு வந்துட்டு லஞ்ச் வந்து கட்டியாச்சு. அம்மா வந்துட்டு அவங்க வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டதுனால இப்போதைக்கு நான் தான் வந்துட்டு கொஞ்சம் வேலைகளை வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.